அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தாவர உலகம் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்ல டேர்ம் 1ல வந்து இருக்கு. இந்த லெசன்ல நம்ம புக் இன்சைட் கொஸ்டினா 45 கொஸ்டினும், புக் பேக் கொஸ்டினா 8 கொஸ்டினும், மொத்தம் 53 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரி வரியா கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஸோ சயின்ஸ் இந்த பதிவு யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க, டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 5 கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி லெத்தலஜிக்கலாக நம்ம சயின்ஸை விடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இனி வர மெயின்ஸ் தேர்வுகள், அடுத்து வரக்கூடிய ப்ரிலிமினரி தேர்வுகள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கொஸ்டின் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சயின்ஸ் நம்ம விடக்கூடாது. ஜியோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டினுக்கு மேல தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த பாடம் மட்டும் இந்த பதிவை மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். புக்ல ஒன்ஸ் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க புக்கே எடுக்க வேண்டாம். இத மட்டும் கேட்டுக்கலாம். ஏன்னா வரி வரியாக நம்ம கொஸ்டினாவே எடுத்து பதிவு பண்ணியிருக்கோம். இதுல புக் பேக் கொஸ்டின் இருக்கு, புக் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. புக் பாக்ஸ் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத நான் அப்ப அந்தந்த கொஸ்டின் படிக்கும் போதே பதிவு பண்ணிடுவேன். அப்ப நீங்க அதை மட்டுமே எடுத்து தனியா நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்க படிக்கலாம். ஸோ ரிவிஷன் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா கொஸ்டின் பேங்க் புக் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி, தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் கீழ்கண்ட எதற்காக பயன்படுகிறது? தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் கீழ்கண்ட எதற்காக பயன்படுகிறது? மருந்தாக, உணவாக, வாழ்விடமாக, மரக்கட்டைகளாக இவ்வாறாக அனைத்து இடத்திலுமே நமக்கு பயன்படுகிறது. அனைத்து விதமாகவும் தாவரங்கள் பயன்படுகிறது. அடுத்தது கொஸ்டின், வேர்கள் டேஸ் புவிநாட்டம் கொண்டவை. வேர்கள் எந்த வகையான புவிநாட்டம் கொண்டவை அப்படின்னு கேக்குறாங்க. வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேர் புவிநாட்டம் கொண்டவை. இதே தண்டுகள் எந்த புவிநாட்டம் கொண்டவை அப்படின்னா எதிர் புவிநாட்டம் கொண்டதுன்னு போடணும். வேர்கள் நேர் புவிநாட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியை நோக்கி போகிறது வேர்கள். அதனால இது நேர் புவிநாட்டம். இதே தண்டு வந்து பாத்தீங்கன்னா எதிர் புவிநாட்டம்னு சொல்வீங்க. ஏன்னா தண்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பூமிக்கு மேல போகுது. சோ எதிர் புவிநாட்டம் அதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். அடுத்த கொஸ்டின், இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர். இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆணி வேர். சோ நமக்கு தெரியும் 2 வேர் தொகுப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த பாடத்துல படிச்சிருப்போம். ஒண்ணு ஆணி வேர் தொகுப்பு, இன்னொன்னு சல்லி வேர் தொகுப்பு. இருவித்திலை தாவரங்கள்ல ஆணி வேர் தொகுப்பு காணப்படுகிறது. ஆ, இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வித்திலை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வேர் தொகுப்பு சல்லி வேர். ஏன்னா இந்த 2 வேர் தொகுப்பு தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின், இருவித்திலை தாவரங்கள் எவை? கீழ்கண்டவற்றில் இருவித்திலை தாவரங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் அவரை கொடுத்திருக்காங்க, மா இருக்கு, வேம்பு இருக்கு. ஆக்சுவலி இந்த அவரை, மா, வேம்பு இதை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இருவித்திலை தாவரங்கள். சோ இதுக்கான விடை அனைத்தும். அவரை, மா, வேம்பு, புளி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருவித்திலை தாவரங்களாகத்தான் இருந்திருக்கு. இந்த ரகரம் வந்து வேற ரகரம் போடணும். இதை மட்டும் மாத்திக்கோங்க. இருவித்திலை தாவரமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஒரு வித்திலை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வேர் என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம். இருவித்திலையில என்ன காணப்படுகிறதுன்னு பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். சோ ஒரு வித்திலையில என்ன தாவரம், என்ன வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்லி வேர். ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்லி வேர். அடுத்த கொஸ்டின், ஒரு வித்திலை தாவரங்கள் எவை? கீழ்கண்டவற்றில் ஒரு வித்திலை தாவரங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல், புல், மக்காசோளம் ஆகிய இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. சோ விடை வந்து அனைத்தும். அடுத்த கொஸ்டின், வேரில் உணவை சேமிக்கும் தாவரங்கள் எவை? வேரில் உணவை சேமிக்கும் தாவரங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல கேரட் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு. சோ கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தான் என்ன பண்ணுது, வேர்ல உணவை சேமித்து வைக்கிறது. அப்ப இதற்கு விடை ஏ மற்றும் பி. ஏ அண்ட் பி. அடுத்த கொஸ்டின், நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிகளை எவ்வாறு அழைக்கலாம்? நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிகளை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் பகுதி அப்படின்னாவே தண்டு தொகுப்பு. நிலத்தின் கீழே வர்றதைத்தான் நம்ம வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கொஸ்டின் பாருங்க, தண்டில் காணப்படுவது எது? தண்டில் காணப்படுவது எது? கணுவா, கணுவிடை பகுதியா,
இல்ல ஏ மற்றும் பியா எதுவும் இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க. கணு, கணுவிடை பகுதி இந்த 2மே தண்டில் காணப்படுகிறது. சோ இதற்கான விடை ஏ மற்றும் பி. இந்த 2 பகுதியும் வேரில் காணப்படாது. கணு, கணுவிடை பகுதி தண்டில் மட்டுமே காணப்படக்கூடிய உறுப்புகள். அடுத்த கொஸ்டின். இலைகள் தோன்றும் பகுதி. இலைகள் தோன்றும் பகுதி என்னன்னு கேக்குறாங்க. சோ இலைகள் தோன்றும் பகுதி எதுனா கணு. கணுங்கிற தண்டோட உறுப்புல இருந்துதான் இலைகள் வந்து தோன்றுகிறது. அடுத்த கொஸ்டின். 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி எது? 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி எது? இடை அப்படின்னாவே நம்ம கணுவிடை பகுதின்னு எழுதலாம். சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா கணுவிடை பகுதி. அடுத்த கொஸ்டின். தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தண்டோட நுனியில் தோன்றும் மொட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ அதை பாத்தீங்க நுனி தண்டு. அப்ப மொட்டு தோன்றுகிறது. அப்ப நுனியில் தோன்றும் மொட்டு என்னதான்? நுனி மொட்டு. இதற்கான விடை நுனி மொட்டு. இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் என்ன? இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலை கோணம். சோ இந்த கேள்வியிலிருந்து இந்த விடை வருது. இதுக்கான விடை இலை கோணம். அடுத்த கொஸ்டின். இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு. இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு. சோ இது என்ன சொல்றாங்க? கோண மொட்டு. விடை கோண மொட்டு. அடுத்த கொஸ்டின். தண்டில் உணவை சேமிக்கும் தாவரம். தண்டில் உணவை சேமிக்கும் தாவரம் எது? மக்காச்சோளமா, கரும்பா, கேரட்டா, நெல்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டில் உணவை சேமிக்கும் தாவரம் கரும்பு. அடுத்த கொஸ்டின். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முக்கிய பகுதி என்ன? தாவரத்துல எந்த பகுதியில ஒளிச்சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இலை. இலையில தான் நமக்கு ஒளிச்சேர்க்கை நடக்கும். அடுத்தது. தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதி எது? தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதி எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இலை காம்பு. இந்த இலை காம்பு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தண்டு மற்றும் இலையை இணைக்கக்கூடிய ஒரு காம்பு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. பசுமையான தட்டையான பகுதி எது? தாவரத்தில் எது பசுமையான தட்டையான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைத்தாள், இலைப்பரப்பு இந்த 2மே தான். சோ இந்த 2மே ஒரே மீனிங் தான். இலைத்தாள், இலைப்பரப்பு. சோ இதுக்கு ஆன்சர் சி. ஏ மற்றும் பி. ஏ அல்லது பி. ஏன்னா இலைத்தாளோட இன்னொரு பெயர் தான் இலைப்பரப்பு. அடுத்த கொஸ்டின். இலையின் அடிப்பகுதியில் உள்ள 2 சிறிய பக்கவாட்டு வளரி எது? இலையின் அடிப்பகுதியில் உள்ள 2 சிறிய பக்கவாட்டு வளரி எது? இதுக்கான ஆன்சர் இலை அடி செதில்கள். இந்த இலையடி செதில்கள் பாத்தீங்கன்னா சில இலைகளோட அடிப்பகுதியில மட்டும்தான் இருக்கும். அனைத்து இலைகள்லயுமே இந்த சில இலையடி செதில்கள் நமக்கு காணப்படாது அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது. இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் எது? இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலைத்துளை. இலைத்துளை தான் இலையோட அடிப்பகுதியில் காணப்படுகின்ற நுண்ணிய துளைகள். இதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படியே தமிழ்ல வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம்ல அப்படியே இங்கிலீஷை வந்து தங்கிலீஷா கொடுத்துருவாங்க. இஸ் டொமேட்டோ அப்படின்னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலைத்துளை அல்லது ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 மீட்டர் விட்டம் கொண்ட நீரில் வாழும் தாவரத்தின் இலைகள் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே இருக்கும். 3 மீட்டர் விட்டம் கொண்ட நீரில் வாழும் தாவரத்தின் இலைகள் என்ன அப்படின்னா விக்டோரியா அமேசோனிகா. இதற்கான விடை விக்டோரியா அமேசோனிகா. இது வந்து 3 மீட்டர் விட்டம் வரையிலும் நீர்ல வாழக்கூடிய தாவரங்க. அடுத்தது கொஸ்டின். விக்டோரியா அமோசோனிகா தாவரத்தின் இலையின் மேற்பரப்பின் எடை என்ன? இந்த விக்டோரியா அமோசோனிகா தாவரம் பார்த்தோம் இல்லைங்களா? இதோட இலையோட மேற்பரப்பு எத்தனை எடையை தாங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 45 கிலோகிராம் எடையை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. 45 கிலோகிராம் எடையை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. 45 கிலோகிராம் எடை இருக்க ஒரு மனிதன் போய் விக்டோரியா அமோசோனிகா இந்த தாவரத்தோட இலையில நிற்கலாம். அந்த பாரத்தை தாங்கும் அளவிற்கு இதோட தன்மை அமைந்திருக்கிறது. அடுத்தது. பூக்கும் தாவரம் எது? பூக்கும் தாவரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சூரியகாந்தி. சூரியகாந்தி தான் இதற்கான விடை. பூக்கும் தாவரம் சூரியகாந்தி. பூவா தாவரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பூவா தாவரம் எது அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா விக்டோரியா அமேசானிகா இதுதான் வந்து பூவா தாவரம். 45 கிலோகிராம் எடையை மனுஷனோட எடையை வந்து தாங்க வல்லதாக இருக்கிறது. அடுத்தது. மூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் எது? மூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் எது? நமக்கு தெரியும் விதை அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில 2 விதமா நம்ம பிரிக்கிறோம் தாவரத்தை. ஒண்ணு ஆஞ்சியோஸ்பெர்ம், இன்னொன்னு ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஆஞ்சியோஸ்பெர்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூடிய விதைகள் வந்து இருக்கும்.
அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூடிய தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மா. இதற்கான விடை மா. அடுத்தது திறந்த தாவரம் எது? திறந்த ஜிம்னோஸ்பெர்ம் தாவரத்திற்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கஸ். சைக்கஸ். அடுத்த கேள்வி, நன்னீர் வாழிடத்தில் காணப்படும் தாவரம் எது? நன்னீர் வாழிடத்தில் காணப்படும் தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தாமரை, அல்லி, தாமரை. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நன்னீர் வாழிடத்தில் காணப்படும் தாவரம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்தும். அடுத்தது, தாமரை நீரில் மிதக்க உதவுவது எது? தாமரை நீர்ல மிதக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்களா? இலைக்காம்பு மற்றும் காற்று இடைவெளிகள், ஏர் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2மே தான் காரணம். தாமரை நீரில் மிதக்க உதவுவது வந்து இந்த 2மே தான். அப்போ விடை சி, ஏ மற்றும் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். பூமியில் 40% ஒளிச்சேர்க்கை எதில் நடைபெறுகிறது? பூமியில 40% ஒளிச்சேர்க்கை எதில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடல்வாழ் தாவரங்கள்ல தான் நடைபெறுகிறது. 40% ஒளிச்சேர்க்கை கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. உலகின் மிக நீளமான நதி எது? உலகின் மிக நீளமான நதி என்னன்னா, நதியே அடி நைல் நதி. அந்த நைல் நதி தான். ஓகே. ஸோ எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? 6650 கிலோமீட்டர் இருக்கு. 6650 கிலோமீட்டர். இந்தியாவுல மிக நீளமான நதி என்ன? அதோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஓகே. இந்தியாவின் மிக நீளமான நதி, ஸோ அடுத்த கேள்வியிலே குடுத்துட்டாங்க. கங்கை 2525 கிலோமீட்டர். ஓகே. நீங்க தட்சிண கங்கா என்று அழைக்கப்படும் நதி என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? உலகில் நிலவாழிடங்கள் எத்தனை சதவிகிதம்? உலகில் நிலவாழிடங்கள் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. விடை 28%. அடுத்த கொஸ்டின், 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து என்னன்னா, மாஸ்கள் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லிவர் ஓட்ஸ்கள் அப்படிங்கிற பேரும் நமக்கு இருக்கு. அடுத்தது 34வது கொஸ்டின், காடுகளின் மழை அளவு. காடுகளின் மழை அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரையிலும் காடுகள்ல மழை அளவு இருக்குது. காடுகளோட மழை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25ல இருந்து 200 சென்டிமீட்டர். 25ல இருந்து 200 சென்டிமீட்டர். அடுத்தது, மிகச்சிறிய முதல் மிக உயரமான புட்களை கொண்டுள்ள புல்வெளி. மிகச்சிறிய முதல் மிக உயரமான புட்களை கொண்டுள்ள புல்வெளி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவானா புல்வெளிகள். புல்வெளியோட இதோட வாழிடம் வந்து புல்வெளியாகத்தான் இருக்கும். அடுத்த கேள்வி, மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ள இடம் எது? வாழிடம் எதுன்னு கேக்குறாங்க. மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ள வாழிடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாலைவனம். பாலைவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ள வாழிடத்தை கொண்டுள்ளது. அடுத்தது, உலக வாழிட நாள் எப்ப கொண்டாடுறோம்? உலக வாழிட நாள் எப்ப கொண்டாடுறோம்? ஹெபிடேட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் முதல் திங்கள். அதாவது அக்டோபர் மாசம் முதல் திங்கட்கிழமை தான் நம்ம என்ன பண்றோம்? உலக வாழிட நாளா வந்து நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்த கொஸ்டின், தண்டில் நீரை சேமித்து வைக்கும் தாவரம். தண்டில் நீரை சேமித்து வைக்கும் தாவரங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளி. ஓகே. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கள்ளியோட இலைகள் முட்களாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்டில் நீரை சேமித்து வைக்கக்கூடியது. அடுத்தது, மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் அமைந்துள்ள கண்டம் எது? மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் அமைந்துள்ள கண்டம் எதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டம். இந்திய துணைக்கண்டம் தான் மிகப்பெரிய பாலைவனமான தார் டெசர்ட் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த கேள்வி, தாவரங்கள் பல ஆண்டுகளாக வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கேற்ற வகையில் காணப்படும் சிறப்பம்சங்கள் எது? தாவரங்கள் பல ஆண்டுகளாக வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து அது வாழ்வதற்கேற்ற வகையில் காணப்படும் சிறப்பம்சங்கள் எது அப்படின்னு கேட்டா, இதற்கான விடை தகவமைப்புகள். சோ தகவமைப்புகள் தான் சொல்லுவோம். அடுத்தது, பற்றுக்கம்பி அல்லது ஏறுகொடிகள் தாவரம் எது? பற்றுக்கம்பி அல்லது ஏறுகொடி தாவரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகற்காய். பாகற்காய் தான் நம்ம என்ன சொல்றோம்? பற்றுக்கம்பி அல்லது ஏறுகொடி தாவரம் அப்படின்னு சொல்றோம். லத்திரஸ் அப்படிங்கிறது என்ன? லத்திரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இனிப்பு பட்டாணி, பாகற்காய் இத தான் லத்திரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இனிப்பு பட்டாணி வந்து சிற்றிலைகள், அதோட இலைகள் தான் ஏறுகொடியாக இருக்கிறது. பாகற்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோண மொட்டு வந்து ஏறுகொடியாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ லத்திரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிப்பு பட்டாணி. இனிப்பு பட்டாணிங்கிறதா நம்ம லத்திரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பற்றுக்கொடி வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பு பட்டாணில இருக்கு, பாகற்காயில இருக்கு. அப்ப இதற்கு விடை என்ன? ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி. இதுல வந்து எதை நம்ம லத்திரஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இனிப்பு பட்டாணி தான் நம்ம லத்திரஸ்னு சொல்றோம். சோ பாகற்காயோட எந்த பகுதி வந்து ஏறுகொடையா இருக்கு, ஏறுகொடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோணமொட்டு. இதே இனிப்பு பட்டாணியில என்ன பகுதி வந்து ஏறுகொடியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, சிற்றிலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வளரும் பருவங்களில் அதிவேகமாக வளரும் தாவரம் எது? வளரும் பருவங்கள்ல அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே இருக்கும். பின்னுக்கொடி தாவரம் எது? அடுத்த கொஸ்டின், பின்னுக்கொடி தாவரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ, மல்லிகை இந்த 2மே, சங்குப்பூ, மல்லிகை இந்த 2மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னுக்குடி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கான விடை ஏ மற்றும் பி. சங்குப்பூ மற்றும் மல்லிகை. முத்தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்தாவரம் எது அப்படின்னா, கீழ்கண்டவற்றுல அகேவ் அதுதான் வந்து முத்தாவரம். அகேவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது என்னன்னா ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் கற்றாழை. ஓகே. காகிதப்பூக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. போகைன் வில்லா. ஓகே. காகிதப்பூக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா போகைன் வில்லா அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பாடத்துல கொடுத்திருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். குளம் டேஸ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். குளம் அப்படிங்கிறது என்ன வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கான விடை நன்னீர். நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் தான் குளம். அடுத்த கேள்வி, இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? இலைத்துளையோட முக்கிய வேலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீராவி போக்கு. சோ நீராவி போக்கு நடத்துறதா இலைத்துளையோட முக்கிய வேலை. அடுத்த கேள்வி, நீரை உறிஞ்சும் பகுதி. தாவரத்தில் நீரை உறிஞ்சும் பகுதி என்ன அப்படின்னா ரூட், வேர் தான் நீரை உறிஞ்சுகிறது. ஆகாய தாமரையின் வாழிடம் எது? ஆகாய தாமரையோட வாழிடம், தாமரைன்னு வந்தாவே நீர் தான். ஓகே. அடுத்தது கோடித்த இடத்தை நிரப்புக. 3 கேள்வி கொடுத்திருந்தாங்க. புவிப்பரப்பில் நீரோட அளவு எது? புவிப்பரப்போட நீர்ல அளவு எது அப்படின்னா விடை 70%. வாட்டர் வந்து 70%. அதுதான் நம்ம ஆகாயத்தின் மேலிருந்து பார்க்கும் பொழுது நமது புவி வந்து நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது. காரணம் என்ன? காரணம் கூற்று கேட்டா நம்ம இதுதான் எழுதணும். ஏன்னா புவிப்பரப்புல நீரோட அளவு 70% வந்து இருக்குது அப்படின்னு. பூமியில் மிகவும் வறண்ட பகுதி என்ன? பூமியில் மிகவும் வறண்ட பகுதி எதுனா பாலைவனம், டெசர்ட் ஏரியா. சோ அதுலதான் ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். 25% கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும்னு போன பகுதியில் நம்ம பார்த்தோம். ஊன்றுதல் உறிஞ்சுதல் அப்படிங்கிறது எதோட பணி? ஊன்றுதல் உறிஞ்சுதல் எதோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து வேர், வேரோட பணி. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொறுத்துக கொடுத்திருக்காங்க. மலைகளுக்கு இமயமலை மேட்ச் பண்ணலாம். பாலைவனம் வறண்ட இடங்கள், தண்டு கிளைகள், ஒளிச்சேர்க்கை இலைகள்ல நடக்குது. சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்தலை தாவரங்கள், ஆணிவேர் தொகுப்பு இரு வித்தலை தாவரங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. மலைகள், இமயமலை, பாலைவனம், வறண்ட இடங்கள், தண்டு கிளைகள், ஒளிச்சேர்க்கை இலைகள், சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்தலை தாவரங்கள். சரிங்களா? சோ இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஸ்பீடு ஓகேவா அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும் பொழுது நீங்க இந்த பதிவை பார்க்காம கேட்கறது மட்டும் செய்வீங்க. ஏதோ ஒரு வேலையில இருக்கும்போது. அதனாலதான் கேள்வி வந்து 2 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சோ இதுல லைனா கொஸ்டின் எடுத்தது உங்களுக்கு ரொம்ப ரிவிஷனுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம கிட்ட புக் அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த நம்ம சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லா பாடங்களும் பார்க்கலாம். ஸோ பிசி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.